ஏய் நைனா அத்தை வாசல்ல உட்காந்து அழுகுது. எதுக்குடா அழுகுறா? ஏய் அதுக்கேண்டா ஃபிக்ஸ் வந்த மோப்ப நாய் மாரி பண்ற. ஆமா என்னடா சொன்ன? அத்தை வாசல்ல உட்காந்து அழுகுது. ஏன் வாசல்ல உட்காந்து அழுகுறா? வீட்டுக்குள்ள போய் அழுக வேண்டியதானே? ஏய் நமக்கு எதிரா வீடு, பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்து அழுது. என்னது பக்கத்து வீடா? ஏய் இப்ப ஏன் இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்க? அதுவாப்பா, ஒரு நிமிஷம். ஏய் அதுவோ வயிறு விட்டு போயிருக்க, ஷாக் அடிக்குன்னு தெரியாது உனக்கு? பில்டப் காட்டணும்னு நினைச்சேன், அது இப்படி ஆயிடுச்சு. நேத்து மதியானம் சிவாஜி படம் பார்த்தேன் கேடிவியில். பாசமலர், அந்த பாசமலர் என்கிட்ட பாசமா ஒட்டிக்கிச்சு. ஏய் உன் பாசமெல்லாம் அள்ளிட்டு இருக்கும் முதல்ல அது வந்து என்னன்னு கேளுடா. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான். குழந்தையிலிருந்தே அவளை நான் தூக்கி வளர்த்தேன். அப்படி தூக்கி வளர்க்கும் போது பாட்டு பாடியெல்லாம் வளர்த்தேன். அவளுக்கு நான் பாட்டு பாடணும்னா ரொம்ப பிடிக்கும். அதை பாடி இப்போ சரி பண்ணிடுறேன் அவனே. உன் பாடியிலே சரி பண்ண வேண்டியது நிறையா இருக்கு. இல்லை நீ பாடி சரி பண்ண போறியா? வாடா பஞ்சு முட்டாய் தலையா. ஏமா யாருமா நீ இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க? நான் சாவித்திரிங்க. ஏமா சாவி இல்லாம புட்டை திறந்து திருற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ சாவித்திரியா? ஏம்பா நான் காசு பணமா திருடினேன். ஏதோ குண்டா சட்டி இதான் திருடினேன், அதெல்லாம் ஒத்துட்டா? என்னதே குண்டாஞ்சட்டி தின்னியா? அதெல்லாம் நம்ம நாட்டுல பெரிய திருட்டாச்சே. மாதிரி எங்க வீட்டு வாசலை விட்டு வெளியே போமா. எங்க வீட்டுல இருக்கதே 1-2 சட்டி தான். நான் போக மாட்டேன், எங்க அண்ணன் வந்தாதான் நான் போவேன். யாருமா உங்க அண்ணன்? நான் தாண்டா அண்ணன். ஐயோ இவர் வில்லனாச்சே. ஐயோ வேணாம் நம்ம ஓடிடுவோம். ஏய் நைனா சிவாஜி படம் தானே பார்த்த, நம்பியார் மாதிரி பண்ணிட்டு இருக்க. மறந்துட்டோம் அவனே, நான் தான் பாவா அண்ணன். அண்ணா நீங்க வந்து விட்டீங்களா? ஏய் என்னடா வந்துட்டீங்களான்னு கேட்டு அழுவுறா. நம்ம வந்தது பிடிக்கல போல, அத்தைக்கு கிளம்பிடலாமா? அவனே அது சாதாரண கண்ணீர் இல்ல, என்ன ரத்த கண்ணீரா? ரத்த கண்ணீர் இல்லப்பா, ரத்த பாசத்துல வர ஆனந்த கண்ணீர். சரிவா தோப்பா மண்டை வா, அத்தா அது யான்னு கேட்போம். அண்ணக்கொடி ஏமா உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்க? நான் உக்காந்து நழுத்து உனக்கு பிடிக்கலையாண்ணா? அப்பெல்லாம் நின்றுக்கு நான் அழுறேன். என்னடா 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவனே இது சாதாரண காமெடி இல்ல, சர்வதேச காமெடி. அவனே ஏண்டா துப்புற? இது சாதாரண துப்பு இல்ல, சர்வதேச துப்பு. ஏன் வந்துச்சுன்னு கேளுடா. ஏமா வேணாம் நீ கேட்கறது தாய் மறுத்துவ. அத்தை என்ன பிரச்சனை, ஏன் வந்துட்ட? அண்ணா அடிக்கடிக்கு அவர் வேட்டைக்கு போயிடுறாருண்ணா. சின்ன புள்ளிய கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறாருண்ணா. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் கதி இன்னும் ஆகுதுண்ணா. வேட்டைக்கு போறாரா? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், உன் கண்ணிலேயே கண்ணீரை வர வச்சுட்டானம்மா. உன் கண்ணில் கண்ணீர் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. அம்மா அண்ணக்கொடி சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்ப. அப்போ அண்ணன் ஒரு பாட்டு பாடுவேன், ஞாபகம் இருக்குதா? அந்த பாட்டானா? அடி என்னடி ரக்கம்ம பல்லக்கு நடுப்பு என் நெஞ்சி குலுங்குதடி, கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி, அந்த பாட்டு தானண்ணா? இந்த பாட்டு இல்லம்மா, இந்த பாட்டு நான் பக்கத்து வீட்டு சரோஜா தேவியா கூட ஆடினது. ஆனா நீ குழந்தையா இருக்கும்போது சாப்பிட முடியாது அடம் பிடிப்பியே. அப்ப ஒரு பாட்டு பாடுவனே, அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்காதுமா, மறந்துட்டு இருப்ப. இப்ப பாடுறேன் பாரு அண்ணன். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவா தின்னலாம் கைவீசு. நீ எல்லா மிட்டாய் நீயே சாப்பிட்ட, எனக்கு இப்ப மிட்டாய் வேணும். அத்தை கையில முட்டாய் பூஜை தின்னுக்கிறியா? உருப்பிடுவா நீ? அது சாதாரண முட்டாய் இல்ல, குச்சி முட்டாய். ஏய் அந்த சால்வை அவரா பெரிய கங்கை அமரா, சால்வை போட்டு தான் சுத்துவாரு. சாதாரண சால்வை இல்ல, மங்கோலிய மன்னர் எனக்கு பரிசா கொடுத்த சால்வை. வெள்ளிக்கிழமை வார சந்தையில் திருட்டு வந்துட்டு மன்னர் பரிசு கொடுத்தாங்கன்னு புறடா விடுற மண்ணாங்கட்டு மண்டையா. கைலாசம் எங்க என்ன கை நீட்டி அடிக்காதுடா. அப்ப விதை கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கவா? என்னமா அவனை சொல்ற? விறகு கட்டியா? அது சாதாரண விதை கட்டை இல்ல, சாணியில முக்கின விதை கட்டை. என்னது? எங்க அண்ணன் வேற கட்டில அடிப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வேற கட்டில அடிப்புன்னு சொல்வேன்? நிறுத்துங்க. ஒரு ஆம்பளை பெண் போய் அடிக்க போதே உனக்கு வெக்கமே இல்ல? அண்ணா அவர் வந்துட்டாருண்ணா. வரட்டுமா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். 4 கேள்வி நச்சுன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் வேட்டைக்கும் போக மாட்டாரு, வீட்டுக்கும் வர மாட்டாரு. வீட்டுக்கு
வீட்டுக்கு வர மாட்டாரா? ஏற்கனவே வீட்டுக்கு வரலன்னு தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் என்ன பண்றது? அதை நான் சொல்றேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாய்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நீ கேடிவி பார்த்து சிவாஜி மாதிரியே பண்ற, அவன் ஜெயா டிவி பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே பண்றான். ஆமா, நீ எந்த டிவி பார்த்த? நான் சன் டிவி பார்த்தேன். அப்ப அப்படிதான் இருப்ப. போடுகாலே எந்த டிவி பார்த்து முக்கியம் இல்லை, நம்ம பன் டைம் பார் முக்கியம். நைனா, அது என்ன பன் டைம்? பேக்கரி கதையா? சாதாரண பன் டைம் இல்ல, இந்த உலகமே நாளைக்கு ரசிக்கக்கூடிய பன் டைம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா கிளீனா பண்ணணும். என்ன கிளீனா பண்ணும்? சேவிங் எதனா கிளீனா பண்ணுமா? ஜோசி கிளி மண்டையா? ஏன்டா பன் டைம் சேனல் பற்றியே மட்டமா பேசியா? அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அது சாதாரண திமிரு இல்ல, விஷால் நடிச்சாரே அந்த திமிரு. பொம்பளைங்களுக்கு ஆணும் உதவாது, ஆம்பளைங்களுக்கு திமிரு உதவாது. போடா வெளியா மவனே. ஏ வேட்டக்காரா, என்னடா தோத்தக்காரா? என் பையனையே வெளியே தோத்திட்டியே. அவன் சாதாரண பையன் இல்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பாதி பிளேடு எடுத்துன்னு வருவான். ஏன்டா அக்கல்ல சேவ் பண்ணி கொடுப்பான். இப்போ அந்த தொழிலை செய்யறது இல்ல, பிட்டாக்கிட்டு அடிக்கிறது, செயின் அறுக்கிறது, இந்த மாதிரி புனிதமான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா செயின் அடிக்கிறது, பிட் பாக்கெட் அடித்து, இதெல்லாம் ஒரு புனிதமான தொழிலா? இது சாதாரண புனிதமானது இல்ல, இததான் புனிதமான நினைச்சுக்கின்னு அரசியல்வாதிகளாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் நானும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். நாட்டை திருத்தி இருக்கத்தான் முதல்ல உன் பையனை திருத்து, போலீஸ் ஸ்டேஷன் ஒப்பாடி அவனை, அப்போதான் நீங்க திருந்தீங்க. அதை நான் செய்யாம இருப்பேனா? அவனை கூட்டும் போய் புயல் சிறையில் அடைக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்ல போற? இனிமே வேட்டைக்கே போக மாட்டேன்னு என் கையில சத்தியம் பண்ணுப்பா. இது என் தாய் மீது சத்தியம். இனிமேல் நான் வேட்டைக்கே போக மாட்டேன், உங்கூட்டியே 3 வேளை கொட்டிக்கிறேன். அது எப்படிப்பா என் வீட்லயே 3 வேளை கொட்டிப்ப? நீ 3 வேளை கொட்டிக்கிற மாதிரி இருந்தா என் வீடு தாங்கம்மா. அண்ணக்கிளி, நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடணும்னு பார்த்தோம், ஒன்றும் ஒத்துக்கலையே. இப்போ என்ன பண்ணுறது? டேய் நிறுத்துங்களா. நீ எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர் மேலே பண்ற, நீ சிவாஜி படம் பார்த்து வந்து சிவாஜி மேலே பண்ற. டிவி இந்த அதனால இதே மாதிரி தொல்லை பண்ணுவீங்க. இப்போ போய் டிவி எடுத்துட்டு வித்தரண்டா மாநாடு கடையில். மவனே 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 மவனே